ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சுருதி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோபமாக பேசி, நீ நீத்துவோட ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி ரவுடிங்களை வச்சு அந்த மாதிரி அனுப்புனது, ரவி வந்து நீத்து மேலே வந்து இப்போ இறக்கப்படுவாங்க. அதனால் நீத்து வந்து ரவி கிட்ட வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நீயே இந்த மாதிரி பிரச்சனை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தாத, நீ உன் வேலையை பார்த்துக்க, என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுருதி வந்து செம்மையாக பேசி விட்டுறாங்க. சுருதி பேசுறது கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா தான் வந்து நீத்து சரியில்லை, அதாவது ரவி கிட்ட அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னாலும் பார்த்தா சுருதி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கடைசியில் அவங்க அப்பாவும் அவன் சுருதி பேசுகிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க. அடுத்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ரோகிணி வந்து கிறிஸை போய் ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காங்க. அந்த போர்டிங் ஸ்கூலில் இருக்கவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு தேவையான சாமான்கள்லாம் வந்து மனோஜோட கடையில் வாங்குறதுக்கு வந்தாங்க, டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம். அந்த நேரத்தில் இவர் வந்து அதாவது இவர் நிறையா படிச்சிருக்காரு, நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், அந்த பார்க் ஃப்ரெண்டு இருப்பார்ல, அவர் வந்து அவங்களோட அவரை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் அந்த போர்டிங் ஸ்கூலில் போயிட்டு பேசுறதுக்காக, அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்காக மனோஜை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு மனோஜும் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் பல கதை, அந்த மாதிரி சொன்னால் நிறைய கதையை சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜ் வீட்டில் வந்து இந்த விஷயத்தை சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருக்காரு. சொல்லவா வேணும், இந்த பக்கத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சண்டை போடுவோம், அதே நேரத்தில் விஜயா வந்து பாராட்டவும், இப்படியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, முத்து உனக்கெல்லாம் அந்த மாதிரி பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டதுக்கப்புறம், முத்து நான் வந்து சுருக்கமாக பேசுவேன், தமிழில் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு, அந்த தலைப்பை வச்சு ரொம்ப அழகாக சுருக்கமாக சூப்பராக பேசினார். எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜ்கிட்ட வந்து நீ பேசு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் அவர் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காரு. யாருக்குமே எதுவுமே புரியல. வெளியிலேருந்து நாய் ஒரே கத்திக்கிட்டு உட்காந்துருக்கு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா டென்ஷன் ஆகி போய் பார்த்தோம்னா மனோஜ் வெளியில் போய் அந்த நாயை வந்து கல்லெடுத்து அடிச்சு விட்டுறாரு. அந்த நாயோட ஓனர் வந்து இந்த மாதிரி என்னோட நாயை அடிச்சிட்டிங்க, அதுக்கு காலில் அடிபட்டு காசு கொடுங்கன்னு காசு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, ஒரு 500 ரூபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து இந்த மாதிரிலாம் பேசணுன்னா உனக்கு கல்லடி கன்ஃபார்மாக கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லபடியாக பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலே அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்து சூப்பராக பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கான எபிசோடில், அதாவது இவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க. இந்த பக்கத்து மீனா வந்து பாராட்டுறாங்க, அடுத்து சுருதி வந்து பாராட்டுறாங்க. இந்த மாதிரி அழகாக பேசுகிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, ரிவ்யூ பண்ணி பேசி போடலாம், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் ஃபேமஸாக ஃபெமிலியர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கான கான்செப்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ மீனாவுக்கு ஒரு ஸ்கூலில் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கான எபிசோடில் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட ஆர்டர், அதாவது டெக்கரேஷனோட ஆர்டர் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் அதே அந்த ரோஹிணியோட பையன் கிறிஸ் படிக்கிறார்ல அந்த ஸ்கூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் எல்லாருமே அங்கே போகிறாங்க, கிறிஸை பார்க்க போகிறாங்க, ஏதாவது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ரொம்பவுமே பயந்து போயிருந்தா நம்ம டேரக்டர் மறுபடியும் நம்மளை வழக்கம் போல் ஏமாற்ற போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.